ஸோ ப்ரீமியர் ப்ரோ தமிழ் டியூட்டோரியல் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீமியர் ப்ரோவில் பிளர் எஃபெக்ட்ஸை எப்படி கரெக்டாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ. ஸோ ப்ரீமியர் ப்ரோ அப்படின்னு எடுத்துக்கிட்டால், ப்ரீமியர் ப்ரோவில் பிளருக்கான எஃபெக்ட்ஸுங்கிறது நிறையவே இருக்குது. கேமரா பிளர், டைரக்ஷன் பிளர், காசியன் பிளர். ஸோ இந்த 3 பிளரும் வந்து ரொம்ப முக்கியமான பிளர் எஃபெக்ட்ஸு. அது போக அடிஷ்னலாக ப்ரீசெட்ஸில் பார்த்தீங்கன்னா பிளர்ஸில் ஃபாஸ்ட் பிளர் இன், ஃபாஸ்ட் பிளர் அவுட் அப்படிங்கிற 2 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து டிஃபால்ட்டாக ப்ரீமியர் ப்ரோவில் இருக்குது. இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம், ரொம்ப முக்கியமான எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வாங்க அந்த எஃபெக்ட்ஸை எப்படி கரெக்டாக யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு ஃபுட்டேஜ் எடுத்து நம்ம ஃபஸ்ட்டு கேமரா பிளர் எப்படி ஒர்க் ஆகுது, அது எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ இந்த ஃபுட்டேஜ் இம்போர்ட் பண்ணுறேன். ஸோ இப்போது நம்ம ஃபஸ்ட்டு ஃபுட்டேஜ் எடுத்தாச்சு. ஸோ இந்த ஃபுட்டேஜை நம்ம எப்படி கேமரா பிளர் யூஸ் பண்ணி கொஞ்சம் க்ரியேட்டிவாக எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ எஃபெக்ட்ஸ் போயிட்டு கேமரா பிளர். ஸோ கேமரா பிளரை உள்ளே வச்சாச்சு. ஸோ கேமரா பிளருங்கிறது கேமராவில் டிஃபால்ட்டாக எப்படி பிளர் பண்ண முடியுமோ, ஸோ அதே மாதிரியான ஒரு எஃபெக்டை நம்மளுக்கு பெஸ்ட்டாக கொடுக்குறது தான் கேமரா பிளர். ஸோ கேமரா பிளர் வந்து நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணுறதுக்கு 2-3 டிப்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக அதை நம்ம மாஸ்க் பண்ணி யூஸ் பண்ணால் இன்னும் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலாம். ஸோ மாஸ்க் பண்ணுறதுக்காக பென் டூல் எடுக்கிறேன். ஸோ ஜஸ்ட்டு ஒரு 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 டிஃபால்ட்டாக ஒரு மாஸ்கிங் பண்ணுறேன். ஸோ இந்த சப்ஜெக்டை மாஸ்க் பண்ணுறேன். இந்த சப்ஜெக்டை மாஸ்க் பண்ணிட்டேன். அண்ட் தென் இன்வெர்ட் பண்ணுறேன். இன்வெர்ட் பண்ணி மாஸ்க்கை இன்னும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கொஞ்சம் பிளர் பண்ணிக்கிறேன். பிளர் பண்ணிவிட்டு மாஸ்க் ஃபெதரையும் எக்ஸ்பான்ஷனையும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேக்ரவுண்டானது எவ்வளோ பிளர்ராக இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியும். ஸோ நம்ம அட்டென்ஷன் வந்து சப்ஜெக்ட் மேலே மட்டும்தான் இருக்கும். ஸோ அன்வான்டான திங்ஸ் மேலே வந்து உங்களுக்கு அட்டென்ஷன் போகாது. ஸோ கேமரா பிளர் வந்து ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ வீடியோவுக்கு இன்னும் நல்லா பூஸ்ட் பண்ணி கொடுக்குறது அப்படின்னு கூட சொல்லலாம். வீடியோவை நல்லா க்ரியேட்டிவாக மாற்றி உங்களுக்கு அந்த பிளரெல்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணி ரொம்ப ஸ்மூத்தாக அழகாக பண்ணி கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. எஸ், ரொம்ப அருமையாக வந்திருக்கு கேமரா பிளர். ஸோ அண்ட் தென் கேமரா பிளருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் பிளர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டைரக்ஷன் பிளர் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மூவிங் ஆப்ஜெக்ட்டு இல்லை மூவிங் சப்ஜெக்ட் இருக்கப்போ வந்து டைரக்ஷன் பிளர் யூஸ் பண்ணால் ரொம்பவும் அழகாக இருக்கும். ஸோ ஏதோ ஒரு மூமெண்ட் இருக்குது அந்த ஷார்ட்ஸில். ஸோ அந்த ஷார்ட்ஸில் கொஞ்சம் நம்ம டைரக்ஷன் பிளர் பண்ணால் ரொம்பவும் அருமையாக வரும். ஸோ அதுக்காக நம்ம டைரக்ஷன் பிளர் யூஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ இது எல்லாமே பொறுத்தது க்ரியேட்டிவிட்டியை பொறுத்தது தான் ஆக்சுவலாக. ஸோ நம்ம எஃபெக்ட்ஸ் எல்லாம் ஒன்று தான், பட் ஆனால் அதை நம்ம எவ்வளோ க்ரியேட்டிவாக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் விஷயம் இருக்குது. ஸோ எஃபெக்ட்ஸ் போயிட்டு டைரக்ஷன் பிளர். ஸோ டைரக்ஷன் பிளர் என்ன பண்ணோன்னா, ஒரு டைரக்ஷனில் நம்மளுக்கு பிளர் பண்ணி கொடுக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ அது வந்து ஒரு மாதிரி ஒரு சைடாக ஒரு 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 ரேஸ் மாதிரியான ஒரு எஃபெக்டை நம்மளுக்கு தருது. ஸோ இதுலேயும் நம்ம மாஸ்க் பண்ணி பார்ப்போம். மாஸ்க் பண்ணி கொஞ்சம் இன்வெர்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே, மோஸ்ட் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே அங்கே இங்கே இருக்குது. நம்ம இன்வெர்ட் பண்ணி கொஞ்சம் ஃபெதர். எஸ், ஸோ இதுவும் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ட்ரீமியான ஒரு எஃபெக்ட் தான் க்ரியேட் பண்ணுது. அதே மாதிரி இது மோஸ்ட்டாக மோஷன் ஆகிற ஷார்ட்ஸ்லாம் ரொம்ப அழகாக யூஸ் பண்ணலாம், ரொம்ப எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மூமெண்ட்டை வந்து நம்ம எந்த டைரெக்ஷனில் நம்ம வந்து மூவ் பண்ணியிருக்கோமோ அதுக்கேற்றாப்புல. ஸோ நம்ம டைரெக்ஷன் இப்படி மாற்றி வச்சுக்கலாம், இல்லை அப்படி மாற்றி வச்சுக்கலாம், இல்லை நடுவில் வச்சுக்கலாம். ஸோ
இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கு. அடுத்ததாக வந்து நம்ம காஸியன் பிளர் எஃபெக்ட் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ காஸியன் பிளரும் கேமரா பிளரும் கிட்டத்தட்ட ஒன்று தான். பட் ஆனால் காஸியன் பிளர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சப்ஜெக்ட் ஃபுல்லாகவே வந்து அந்த பிளர்னஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் நார்மலாக அந்த பிளரில் வந்து அந்த கேமரா பிளரில் வந்து ஒரு கேமரா பிளர் பண்ணால் எப்படி பண்ணமோ அந்த மாதிரியான ஒரு பிளர் தான் நம்மளுக்கு கொடுக்கும். பட் காஸியன் பிளர் வந்து நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக நிறைய இடங்களில் யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு 2 to 3 லேயர்ஸ் வச்சுட்டு அந்த லேயர்ஸ்க்கு இடையில் பிளர் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். ஸோ காஸியன் பிளர் மூலிமா ஒரு வீடியோ ஓப்பன் பண்ணுறதோ இல்லை க்ளோஸ் பண்ணுறதோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ நம்ம வந்து காஸியன் பிளர் பண்ணி பார்ப்போம். ஸோ காஸியன் பிளர் பண்ணி ஓப்பன் பண்ண பார்க்குறோம். அதாவது ஒரு கேமரா எப்படி பிளர் பண்ணி இது பண்ணுமோ அதே மாதிரி நம்ம பிளர் பண்ணி இது பண்ணுறோம். ஸோ ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஸோ கீ ஃப்ரேம் வச்சுக்கிறேன். ஸோ காஸியன் பிளர் பொறுத்த வரைக்கும் கீ ஃப்ரேம்ஸ் நிறைய யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ இதிலேருந்து இந்த இந்த டைமிங்கில் ஸோ இட் ஷுட் ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கீ ஃப்ரேம் வைக்கிறது தான். ஸோ அது ரொம்ப அழகாக இருக்கும். எஸ், இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக பிளர் பண்ணி பிளர் அவுட் பண்ணுறேன். இல்லை 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 இவ்வளோ ஸ்லோவாக இல்லை. ஓகே. ஸோ அந்த பையன் கேமரா எடுத்தோடனே ஃபோக்கஸ் ஆகிடும். எஸ், எஸ், ஓகே. ஸோ காஸியன் பிளரையும் நம்ம வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இல்லை ஒரு சில சப்ஜெக்ட்ஸ் மட்டும் வேணும்னாலும் இப்போது ஒரு சிலர் ஃபேஸை நம்ம பிளர் பண்ணணும் அப்படின்லாம் கேட்பாங்க. ஸோ ஸ்பெசிஃபிக்காக இவங்க ஃபேஸ் தெரியக்கூடாது, இல்லை இவங்களுடைய ஃபேஸ் நமக்கு வந்து விசிபிளாக இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணோம் அப்படின்னா காஸியன் பிளரை நம்ம யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக மாஸ்க் பண்ணி ஸோ இந்த பையன் அவனோட ஃபேஸை மட்டும் நம்ம மாஸ்க் பண்ணி அவனை மட்டும் பிளர் பண்ண போகிறோம். ஸோ எல்லாத்தையும் டிலீட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பிளர் கொடுக்குறேன். ஒரு 25% கொடுக்குறேன். ஸோ அதுக்கேற்றாப்புல மாஸ்க் பார்த்தியும் செட் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பையனுடைய ஃபேஸ் மட்டும் பிளராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிளரான எஃபெக்ட்ஸை வந்து நம்ம வந்து நிறைய க்ரியேட்டிவாக யூஸ் பண்ணலாம். கடைசியாக பிளரில் வந்து ஆக்சுவலாக ப்ரீசெட்ஸ்லாம் நம்மளுக்கு நிறைய கொடுத்துருப்பாங்க. ப்ரீமியர் ப்ரோ டிஃபால்ட்டாகவே ப்ரீசெட்ஸில் பிளர்ஸ் என்னென்ன பிளர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ஸோ ப்ரீசெட்ஸ் போயிட்டிங்கன்னா பிளர்ஸில் ஃபாஸ்ட் பிளர் இன் ஃபாஸ்ட் பிளர் அவுட் அப்படிங்கிற 2 ப்ரீசெட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எடுத்து போட்டோம்னா நம்மளுக்கு என்ன எஃபெக்ட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம இவ்வளோ நேரம் பண்ண எஃபெக்டை இது ரொம்ப சிம்பிளாக டிஃபால்ட்டாக பண்ணி வச்சுருக்காங்க ப்ரீசெட்டாக. ஸோ நம்ம அது நமக்கு வேணும் மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு நம்ம அந்த எஃபெக்டை அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட இது ஒரு ட்ரான்சிஷன்ஸ் மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி பிளர் அவுட், ஸோ இன் ஆனது பார்த்தோம், இப்போ அவுட் ஆகுது. அதாவது வீடியோ வந்து பிளர் அவுட் ஆகும். ஸோ இந்த மாதிரி க்ரியேட்டிவாக நம்ம எஃபெக்ட்ஸை யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபாஸ்ட் பிளர் இன் ஆகுது, பிளர் அவுட் ஆகுது. ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ நீங்கள் ஏதாவது க்ரியேட்டிவாக பண்ணியிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட்டில் எனக்கு அதை அனுப்புங்க, நம்ம ஷோகேஸ் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்கள் நண்பர்களுக்கு முடிஞ்சால் பகிருங்க. அதே மாதிரி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஃபர்தராக நிறையா வீடியோஸ் போடுறதும் நிறையா க்ரியேட்டிவான எஃபெக்ட்ஸ் கொண்டு வரதும் வந்து ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் தயவுசெய்து கமெண்ட்டில் கீழே கேளுங்க. கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.